வணக்கம். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி. நான் வந்து தம்பிதுரை, நடுவண் மாவட்ட செயலாளர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்தது வாக்குப்பதிவு. அதை தொடர்ந்து இன்றைக்கி வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடந்துகிட்ருக்கு. இப்போ வாக்கு எண்ணிக்கைக்கு நாம் தமிழர் கட்சி தம்பிகள், சீமானின் தம்பிகள் எல்லாருமே வந்து காலையில் 6 மணிக்கு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்துட்டு எல்லோரும் இப்போது அந்தந்த தொகுதி வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் வந்து வாக்கு அந்த கூடத்துக்குள்ளார போயிட்டாங்க. நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் வந்து பலமுறை இங்கே வந்திருக்கிறாரு. அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து பலமுறை வந்திருக்கிறாரு. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, இங்கே இருக்கக்கூடிய மலைகள், இந்த ஆறு, இந்த தென்பெண்ணை ஆறு, இந்த மலைகளை கிரைனைட் கல்லாக உடச்சி எடுக்கிறது, அதுக்கப்புறமா தென்பெண்ணை ஆற்றுல இருக்கக்கூடிய மணலை அள்ளுறது, அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கான பிரச்சனைகள், இந்த மாதிரி பல போராட்டத்துக்கு அண்ணன் இங்கே வந்திருக்கிறாரு. ஏற்கனவே கட்சி வந்து அண்ணன் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்களுக்கான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள்லாம் எடுத்து கட்சியை நல்ல நிலைமையில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு. அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேட்பாளர் வந்து வித்யாராணி வீரப்பன் அவர்கள் 6 தொகுதியில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீமானின் தம்பியும் வந்து நிறைய உழைப்பு. அதாவது ஒவ்வொரு நாளும் அந்த கிடைச்ச ஒவ்வொரு நாள் 24 நாள் வேட்பாளர் அறிவித்து 24 நாள் கிடைச்சிது. அந்த 24 நாளும் சிறப்பான களப்பணியை செஞ்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு கிராமத்துக்கும் கட்சியையும் அண்ணனையும் தலைவரையும் வேட்பாளரையும் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. சிறப்பாக கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அதனால் எங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தி இருக்குது. வெற்றி பெறுவோன்ற அதிக நம்பிக்கையில் இருக்கிறோம். நிச்சயம் வெற்றி பெறுவோம். ஆமாம், மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பரப்புரை எப்போவே நல்லா தெளிவாக தெரிஞ்சது. நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்பொழுது இந்தந்த ஊருக்கு இன்றைக்கி வரோன்ற தகவல்லாம் கொடுத்துருந்தோம். மக்களே தன்னெழுச்சியாக வந்து எங்களை வரவேற்றாங்க. அதிலிருந்து பார்க்கும்பொழுது மக்கள் வந்து நாங்கள் வெற்றி பெறணும் அப்படின்ற அவங்களே எதிர்பார்க்குறாங்க. நாம் போய் அவங்கக்கிட்ட இந்த சின்னத்தில் நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து உங்களுக்கு சின்னம் வந்து மைக் சின்னம், அந்த சின்னத்துக்கு தான் நாங்கள் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு மக்களே தன்னெழுச்சியாக சொல்லியிருக்கிறாங்க. நிறைய இடத்துல இதை பார்க்க முடிஞ்சது. போகிற ஒவ்வொரு ஊர்லேயும் பார்க்க முடிஞ்சது. அதனால் சிறப்பான வரவேற்பு இருந்தது பரப்புரை அப்போவே. அதனால் என்னென்னா வெற்றி நம்பிக்கை வந்து அன்னைக்கே எங்களுக்கு வந்துடுச்சு. இன்றைக்கி வாக்கு எண்ணிக்கையில் இருக்கிறோம். எல்லாருமே உள்ளே போயிருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பிங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் போயிருக்கிறோம். நாங்களும் வந்து வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு வெளியே நின்றுக்கிட்டு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தான் முதல் சுற்று ஆரம்பிக்க பொழுது தபால் வாக்கெல்லாம் என்ன போகிறாங்க, அதிலே எங்களுக்கு வந்து ஒரு லீடிங் கிடைக்கும் நாங்கள் நம்பிக்கையோட காத்துட்ருக்குறோம். ஆமாம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, நாங்கள் வந்து பல வருஷமாக உழைச்சி அந்த விவசாய சின்னத்தை போய் சேர்த்தணும். பல தேர்தல்களில் இடைத்தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், எல்லா தேர்தலையும் விவசாய சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தணும். இப்போ என்ன நடந்ததுன்னா, விவசாய இவ்வளவு பாடுபட்டு இந்த பசங்கள்லாம், இந்த இளைய பசங்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட விவசாய சின்னத்தை சேர்த்துனாங்களே, வேணும்னே வந்து தெரியும் உங்களுக்கு, அண்ணனே நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்றது எல்லாமே. அண்ணனுடைய பேட்டிகள்லாம் மக்கள் பார்த்துட்டு இவ்வளோ உழைப்பை போட்டு அந்த சின்னத்தை சேர்த்துனவங்கள அநியாயத்துக்கு வந்து சின்னத்தை எடுத்துட்டாங்க, பறிச்சுக்கிட்டாங்க, இப்போ திட்டம் போட்டு பறிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ஒரு தெளிவு இருக்குது. அந்த சின்னம் எப்படி பறிக்கப்பட்டதுன்ற தெளிவு மக்கள்கிட்ட இருக்குது, ஏற்கனவே இருந்தது. அப்புறம் என்னென்னா, அந்த தெளிவோட இப்போ நாங்கள் வந்து ஒரு யுக்தி வந்து கையாண்டோம். சீமானின் சின்னம் என்ன அப்படிங்கிற யுக்தி வந்து கையாண்டோம். அப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் மக்கள்கிட்ட வந்து சரி விவசாய சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, ஆனால் பறிச்சுக்கிட்டாங்க திட்டம் போட்டு, அடுத்தது என்ன சின்னம் கொடுப்பாங்க, சின்ன அறிவிக்காததுக்கு முன்னாடியே என்ன சின்னம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட கேள்வி ஒன்று தோணிருச்சு. அந்த கேள்விக்கான விடையாக வந்து மைக் சின்னம் வந்துருச்சு. மைக் சின்னம் நாங்கள் மட்டும் இல்லை, எல்லா கட்சி தலைவர்களும் பயன்படுத்துகிற சின்னம்.
அதே மாதிரி எங்ககிட்ட இருக்கக்கூடிய அண்ணன்கிட்ட இருக்கக்கூடிய சீமானின் இளைய படை அதை வந்து வெகு விரைவாக அறிவித்த அடுத்த நொடியிலே வந்து பல கோடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம் நாங்கள். சரிங்களா? அதனால் வந்து சின்னம் வந்து நீங்கள் எங்களை திட்டம் போட்டு பறித்து எங்களை கவுக்கலாம்னு நினச்சிங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சீமானின் தம்பிகள் வந்து அண்ணன் சொன்ன அடுத்த நொடியிலே நாங்கள் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம். மக்கள் வந்து எங்ககிட்ட உங்கள் சின்னம் மைக்கு சின்னம் விவசாய சின்னத்துலேருந்து மைக்குக்கு மாறிடுச்சு அப்படின்ட்டு மக்களே சொல்கிறாங்க. அதுக்கு மேலே நம்ம என்ன ஒரு உத்தரவாதத்தை கேட்க முடியும்? மக்கள்கிட்டே போய் சேர்ந்துருச்சு. நம்ம பேசாததுக்கு முன்னாடி அவங்களே பேசுகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சின்னம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதனால் எங்களுக்கு நிச்சயமாக வந்து வெற்றி வந்து ஏற்கனவே வெற்றி பெற்ற இப்போ திமுக அதிமுக வேட்பாளர்களை விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. ஆமாம், கிருஷ்ணகிரி வெற்றி உறுதி. என்னென்னா எங்களுடைய ஆர்வம், எங்களுடைய ஆசை, நம்பிக்கையெல்லாம் என்னென்னா நாம் தமிழர் கட்சியோட வெற்றி கிருஷ்ணகிரிலேருந்து தொடங்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய. ஆமாம், முதல் வெற்றி நாம் தமிழர் கட்சி இது வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து தொடங்கணுன்றது எங்களுடைய ஆசை. ம் இல்லை, இப்போ எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு கிராமத்துக்கும் எங்களுடைய பரப்புரை திட்டமே இப்படி தான். எப்படின்னா வேட்பாளர் 6 தொகுதிக்கும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாங்க. வேட்பாளர் வராத அன்னைக்குமே அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய தம்பிகள் வந்து பரப்புரையை மேற்கொண்டுட்டு இருந்தோம். எங்களுடைய முதன்மையான இதுவே வந்து என்னென்னா நம்மளுடைய சின்னத்தை போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். அது சமூக வலைத்தளம் மூலமாகவே வந்து 90% சேர்ந்துடுச்சு. மீதி இருக்கக்கூடிய ஒரு 10% வந்து நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில், அதாவது தனிப்பட்ட முறையில்னா அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய தம்பிகளே பஞ்சாயத்தில், அந்தந்த பஞ்சாயத்தில் கிராமத்தில் இருக்கக்கூடிய தம்பிகளே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மைக் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துனாங்க. அப்போ விவசாய சின்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வாக்குகள் போயிருக்காது. அப்படியே போயிருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சில 1-2 தெரியாதவங்க, வயசானவங்க, ஏற்கனவே விவசாய சின்னத்தில் தான் இவங்களோட சின்னன்னு வயசானவங்க அப்படி நினச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் ஒரு சிலர் தான் போட்டிருப்பாங்களே தவிர அந்த வாக்குகள் வந்து பெருமளவுக்கு இருக்காது. அது எங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆமாம், 6 சட்டமன்ற தொகுதியிலிருந்து இப்போ ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கைக்கு வந்து 16 பேர் கொடுக்குறாங்க. நாங்கள் எல்லா தொகுதியிலிருந்தும் 16 பேரை வந்து உள்ளார அனுப்பிச்சிட்டோம். காலையிலே நாங்கள் 5 மணிக்கு வர சொல்லியிருந்தோம், தம்பிங்கள்லாம் 5:30 மணிக்கு வந்துட்டாங்க. நாங்கள் இங்கே 6 மணிக்கு வந்துட்டோம். எந்த கட்சிக்காரங்களும் வர்றதுக்கு முன்னாடி நாங்களே வந்துட்டு அவங்களுக்கான அடையாள அட்டை, குறிப்பேடு எல்லாமே கொடுத்து அவங்கள அத்தனை பேரையும் அனுப்பிச்சி விட்டோம். அத்தனை தொகுதியில இந்த 6 தொகுதியிலிருந்தும் உள்ளார இருக்கிறாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் இப்போ தான் தபால் வாக்கு என்ன ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதோட நிலவரம் தெரிஞ்ச உடனே ஒவ்வொருத்தராக அப்படியே கூடுவாங்க. இப்போ ஏற்கனவே இங்கே இருக்கிறாங்க, சில பேர் உணவு அருந்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து எடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒவ்வொரு சுற்று முடியும் பொழுதும் நிலவரம் தெரியும், உங்களுக்கே தானே உற்சாகம் கூடும். நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம். நன்றி.